ஹலோ சார். வணக்கம் ரம்யா. வணக்கம் எப்படி சார். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்? இன்னைக்கு சூடாமணி அவர்களுடைய கதை, ஓ, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசிட்டோம். ஆஹ் இஸ் மை ஃபேவரட். உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரைட்டர். பெண் எழுத்தாளர்கள், அதுவும் அந்த காலத்தில் பெண் எழுத்தாளருடைய இந்த சில அவங்களோட வே ஆஃப் ரைட்டிங், அந்த வே ஆஃப் பில்டிங் த ஸ்டோரி, அதுக்கப்புறம் அந்த இந்த அந்த ஆழ் மனதில் தோன்றுகின்ற அந்த உணர்வுகளை வந்து எப்படி அவங்களால அவ்வளோ அழகாக தெளிவாக வெளிக்கொணர முடியும் எழுத்துக்கள் மூலம் அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ஸ்டோரி பில்டிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மை ஃபேவரட் ரைட்டர். சொல்லுங்கள் ரம்யா. அப்படியா? சூடாமணியா? எனக்கு சூடாமணியோட கதைகள் நான் படிக்கும்போது, நான் பொதுவாகவே இவங்க கதையை படிக்கும்போது கூப்பாரா நினைப்பும் வரும். பெண்களோட உணர்வுகளை ரொம்ப நுணுக்கமா எழுதக்கூடியவங்க. அதாவது சில பேர் இந்த இந்த டாபிக் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய சில டாபிக்ஸ் இருக்கு. அத வந்து ரொம்ப அழகா, அதே சமயத்துல அந்த பவுண்டரீஸ் தாண்டாம ஒரு கதை சொல்லுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சூடாமணி அவர்களோட கதைகள நெறைய பேர் அண்டர் தி ட்ரீல நான் கதை சொல்லும்போது, "நீங்க ஏன் அவங்க கதைய சொல்லல?" அப்படின்னு என்ன கேட்டு எழுதுவாங்க. அவங்க கதைய சொல்றதுங்கிறது வந்து ஒரு சம்பவமா சொல்ல முடியாது. சில கதைகள் சம்பவமா சொல்ல முடியும். சில கதைகள் வந்து அதுல இருக்கிற நுவான்சஸ இந்த மாரி நம்ம டிஸ்கஷன்ல தான் அதோட பியூட்டிய இன்னும் நெறையா நம்ம குடுக்க முடியுமே தவிர, கதை சொல்லுதல்ல அத கொண்டு வர முடியாது. கதையா தான் சொல்லுவோம். நெறைய பேருக்கு அந்த கதைய கேட்டு இதுல என்ன இருக்கு? அப்படின்னு கடந்து போக முடியும். அந்த ஆபத்து உண்டு. ஏன்னா, அவங்களோட அந்த சட்டிலிட்டி இருக்கு இல்லையா? அத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த சட்டிலிட்டிய நம்ம வந்து வெளியில கொண்டு வர முடியும். கதை உண்மைதான். சொல்லுறதா போகும்போது சம்பவங்கள்ல ரொம்ப எல்லாரும் விரும்பி கேட்பாங்களே ஒழிய, இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இருக்குல்ல, அது நெறைய பேர் தவற விட்டுடும். போற போக்குல. ஏன்னா நம்ம கதை கேட்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு படம் ஓடும். இதுல என்ன இருக்கு? அப்படின்னு தோணிடும். அந்த புரியுது. மாதிரி தான் இந்த கதைய படிக்கும்போதும் நமக்கு தோணும். கதையா படிச்சு இந்த கதைய நான் சொல்றேன்னே வச்சுக்கலாம். அண்டர் த ட்ரீல. இந்த கதைய சொல்லும்போது இந்த டிஸ்கஷன கேட்டா தான் அந்த கதை புரியும். இல்லன்னா அது ஏதோ சாதாரணமான கதை தானே. இதுல என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். வரக்கூடிய சாத்தியங்கள் நெறைய இருக்கு இந்த கதையில. இல்லை, ஆனால் படிக்க வேண்டிய கதை. ம். நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்க மக்களுக்கு. இந்த கதையோட டைட்டில நீங்க ஒரு தடவ சொல்லுங்க. ஏன்னா இந்த அடிக்கடி அடிக்கடி வருகிறான். அது அந்த அடிக்கடி கதை. வருகிறான். இல்லை, அந்த ஏன்னா தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதை விட ஒரு கதையை சொல்ல முடியாது. அடிக்கடி வருகிறான், அவ்வளோதான் கதை. அதான் டைட்டில், அதுதான் கதையும். அதான். அடிக்கடி வருகிறாங்கிற டைட்டில பார்த்த உடனே நான் ஏதோ ஒரு ஆன்மீக கதையா இருக்குமோ! அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த கதைய நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்த்தேன். பார்த்தேன்னா ரொம்ப சாதாரணமா ஆரம்பிக்கிறது இந்த கதை. ஆ கஸ்தூரின்னு ஒரு பெண். அவளுக்கு ஒரு 40, 41 வயசு இருக்கும். கைம்பெண். அவளுக்கு ஒரு பொண் குழந்தை, சுதான்னு பேரு. அந்த சுதாவுக்கு நிச்சயமான பையன் தான் முகுந்த். அந்த முகுந்தன் இவ வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வர நேரம் பார்த்து தன்னுடைய மகள் சுதா இல்லேங்கிறது உள்ளுக்குள்ள பதபதப்பா இருந்தா கூட, இவன் எவ்ளோ நல்ல பையன் அப்படிங்கிற எண்ணம் கஸ்தூரிக்கு வருது. அவன் வந்து இவங்க ஆசைப்பட்ட ஒரு புத்தகத்த கொண்டு வந்து குடுக்குறான். எப்பயோ ஆண்டாள பத்தி பேசும்போது, கூடாரை வெல்லும் பாசுரத்த பத்தி பேசும்போது, இவளுக்கு அந்த திருப்பாவை மேல இருக்கிற நாட்டத்த பார்த்து, இவளுக்கு இருக்கக்கூடிய ரசனைய பார்த்து, அவன் அந்த புக்க வந்து ஞாபகம் வச்சு வாங்கின்னு வந்து குடுக்குறான். அது வந்து இவளுக்கு ரொம்ப மனசு நெகிழ்றது. தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்துட்டோம். அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சில வரிகள்ல அவளுடைய ஃபிளாஷ்பேக். 18 வயசுல கல்யாணம் பண்ணி, 19 வயசுல ஒரு குழந்தை பிறந்து, அதுக்குள்ள ஒரு 30 வயசுலயே விதவையாயி, தன்னோட வாழ்க்கை இந்த குழந்தைய மட்டுமே ஆதாரமா பிடிச்சுன்னு தன்னோட வாழ்க்கைய சிக்கனமா வாழ்ந்து, தான் பெரிய வசதியும் கிடையாது, பெரிய ஏழையும் கிடையாது. ஏதோ ஒரு மாரி சமாளிச்சு இந்த பொண்ண போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வச்சு, இதுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கணுங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கா. அப்போ அந்த பொண்ணுக்கு இந்த வரன் அமைஞ்சு, இந்த பையன வீட்ல இன்னும் சம்மதம் சொல்லல. ஆனா இந்த பையன் அடிக்கடி வரான். இன்னும் அவங்க வீட்ல இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லல. ஆனா இந்த பையன் மட்டும் அடிக்கடி வரத வச்சு இவ அஸ்யூம் பண்ணிக்கிறா. இவளுக்கு இந்த பையனுக்கு தன் மகள பிடித்துடுத்து அப்படிங்கிறத இவ அஸ்யூம் பண்ணிக்கிறா. ஆனா அவன் வந்து சுதா விட பேசுறத விட கஸ்தூரியோட பேசுறது, அதாவது சுதாவோட அம்மாவான கஸ்தூரி கிட்ட பேசுறதையே ரொம்ப அதிகம் விரும்புறான். ம். அது முதல் ஃபியூ லைன்ஸ்ல நமக்கு தெரியல.
இன்னொரு சம்பவத்துல அவன் வரான், அப்பயும் சுதா வீட்ல இல்லைன்னொடனே இவங்க வந்து கொஞ்சம் பதறாங்க. ஐயோ, அவ நம்ம பொண்ணு எப்ப இவர் வந்தாலும் அவ இருக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு, அவ இப்படிதான் வந்து காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணத்துக்குள்ள லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா, அதனால ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறா வரா அப்படின்னு தன் மகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வரன், ஆமா எனக்கு தெரியும், இல்ல இதுக்கு முன்னாடி கூட ஒரு வரன் பார்த்தோம் அப்படின்னு ஏதோ சட்டிலா சொல்ல, தெரியும் தெரியும் உங்க அண்ணா சொன்னாருன்ன உடனே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வரன் வரும்போது இவளுக்கு ஒரு தூரத்து உறவு அண்ணனை வந்து துணைக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக கூப்பிட்டிருக்கா. அதே அவரே தான் இந்த முகுந்தன் பெண் பார்க்க வரும்போதும் கூப்பிட்டிருக்கா. அப்ப அந்த முகுந்தனோட சிநேகமா பேசும்போது முதல் வரன் பார்த்து வந்ததை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வந்தவங்க எக்கச்சக்கமா பணம், காரு எல்லாம் டிமாண்ட் பண்ண, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அவ நடு ஹால்ல இருந்து கத்திருக்கா கஸ்தூரி. அதனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அது வந்து தன்னுடைய மகளான சுதாவுக்கு விருப்பமா இல்ல. நீ இந்த ம், மாதிரி ம். பேசினா எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு அவ கேக்குறா. சரி. ஏன்னா அவளுக்கு சுதாவும் கஸ்தூரியும் வெளியில போனா உங்க அக்காவான்னு 4 பேர் கேட்கும்போது அந்த பெண்களுக்கு உண்டான இன்செக்யூரிட்டி அது. அம்மா வந்து அழகா இருந்தாலும் சரிப்படாது. அம்மா வந்து தனக்கு விட கொஞ்சம் கொஞ்சம் தான் பெரியவங்க மாதிரி ஒரு அக்கா மாதிரி தெரிஞ்சாங்கன்னா, ரொம்ப யங்கா இருந்தாங்கன்னா பெண்களுக்கு சரிப்படாது. இதுல நிறைய சட்டிலிட்டி இருக்கு. அம்மாவோட வெளியில போகும்போது ஆ அதுவும் அது மட்டும் இல்ல, அம்மா கொஞ்சம் ஆளுமைத்தனத்தோட இருந்துட்டாங்கன்னா பெண்களுக்கு சரிப்படாது. பெண் குழந்தைகளுக்கும் அம்மாக்கும் உண்டான உறவு, பாசம் எல்லாம் இருந்தா கூட, சில விஷயங்கள அந்த குழந்தைகள் விரும்ப மாட்டாங்க. அது அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்தது. "பொண்ணு வளரத்துக்குள்ள நீ எல்லாத்தையும் பூட்டிக்கோ, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோம்பாங்க." பெண் குழந்தைகள் வளர வளர உன்னுடைய விஷயங்கள நீ குறைச்சுக்கலன்னா, அது பெரிய கான்ஃப்ளிக்ட்ல முடியும். ஓ! இந்த இடத்துல அதையும் அவங்க சட்டிலா சொல்லிடுவாங்க. சோ, சுதாக்கு வந்து தனக்கு கல்யாணம் ஆகாதோ! அப்டின்ற ஒரு கவல வந்தத பார்த்த உடனே கஸ்தூரி, இல்ல, இல்ல இந்த மாதிரி போக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த வரன் வந்த உடனே இவங்க ரொம்ப நல்ல மாதிரி இருக்காங்க முகுந்தனோட வீட்ல. கல்யாணம் இந்த இடம் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த பையன் வரான். இந்த விஷயத்த முகுந்தன் சொல்லிடுறான். அவங்க அண்ணா சொன்னாங்க, "நீங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த வரன் முன்னாடி இப்டி பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ண நான் பார்த்ததில்லன்னு" கஸ்தூரிய புகழறான். கஸ்தூரிக்கு அப்பதான் ஒரு விஷயம் டக்குன்னு தோன்றது. நம்ம அண்ணன் எதுக்கு இதெல்லாம் போய் இவர்ட்ட சொல்றான்? இது அனாவசியம் இல்ல? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு ஆண் இல்லாத வீட்டுல எவ்ளோ பெரிய துயரம் இது அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்றாங்க. யாரோ உள்ள புகுந்து எதையோ சொல்றது. கரெக்ட். அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது கஸ்தூரிக்கு தோணினா கூட, அந்த நிமிஷம் தான் அவ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. சுதா உள்ள வரா. வந்துட்டீங்களா? சாரின்னும்போது, இவன் கொஞ்சம் கூட சுதாக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ம். கஸ்தூரி கிட்டயே கவனமா பேசின்னு இருக்கான். அப்பதான் கஸ்தூரிக்கு தெரியறது. என்னது இது, இவன் வந்து இப்படி நம்ம கிட்டயே பேசிட்டு இருக்கானே அப்படின்ன உடனே, இல்ல நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். சுதா வந்ததுக்கு அப்புறம் அவ கூட பேசணும்னு விருப்பம் காட்டாம அவ வந்த உடனே கிளம்புறேங்கிறது தான் இவளுக்குள்ள அந்த பொறி வருது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாவை போய், நீ உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, அவர் வந்திருக்காரு பாரு ரொம்ப நேரமா அப்படின்ன உடனே அவ உள்ள போறா. இவ கேக்குறா, அவ இல்லன்னு தெரிஞ்சுதானே நீங்க வந்தீங்க அப்படின்னு. ஏன்னா சுதா ஒரு வார்த்தை விடுறா. நான் தான் இருக்க மாட்டேன்னு அவர்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. அவர் எதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தான் கஸ்தூரிக்கு இது உரைக்கிறது. ஒரு அதிர்ச்சி. ம். அதிர்ச்சி இருக்கு. ஆ அப்போ முகுந்தன் வந்து மெதுவா சொல்றான். அப்பதான் அவன் தன்னோட மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிவிக்கிறான். அது இவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவளுக்கு பிடிச்சது என்னமோ கஸ்தூரிய தான். சுதாவ இல்ல. அதனால தான் அவங்க வீட்ல இன்னும் சம்மதமே சொல்லல. இத சொன்ன உடனே இவளுக்குள்ள ஆத்திரம் பொங்குறது. ஷட் அப், வெளியில போ அப்படின்னு கத்தறா. சுதா திரும்பி காஃபியோட வரும்போது அவன் வெளியில அவ இல்ல. போறத பார்த்த உடனே, நல்ல வேளை உனக்கு இந்த கிராதகன்ட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கல. அப்படிங்கிற மாதிரி முடிச்சுடுறா. என்ன நடந்ததுங்கிறத தன் பெண்கிட்ட சொல்லல. ஆனா ராத்திரி தூங்கும்போது இந்த நினைவு உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்ப வரவழைக்கிறது. இது வந்து அவளோட 30 வயசுல இருந்து இப்ப 42 வயசு வரைக்கும் இந்த 12 வருஷ காலம் அவளுக்குள்ள இருந்த தாபங்கள், அவளுக்குள்ள இருந்த ஏக்கங்கள், இதெல்லாம் அவன் ஒரு நிமிஷத்துல அவன் சொன்ன வார்த்தைகள்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுறது. அதே சமயத்துல அவளால இந்த சமூகத்துல அத பண்ண முடியாது. அதே சமயத்துல அவளுக்கு வந்து அந்த சமாதானம் வருது. அவளோட இளமை அங்கீகரிக்கப்பட்டது அந்த இடத்துல. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப செட்டிலான ஸ்டோரி. இத கதையா சொல்லணும்னா இது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஆனா இது இந்த ஒரு டிஸ்கஷன் ஃபாரம்ல வரைச்சா இது ரொம்ப வித்தியாசமான கதை. நான் கரெக்ட்டா சொன்னேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப இந்த கதை சொல்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இந்த கதையோட
விஷயத்தை ஒரே வரியில அழகா சொல்லியிருப்பாங்க. 30 வயதில் கிழவியாவது சுலபமாக இல்லை அப்படின்னு சூடாமணி சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு வந்து அதாவது அவ பொண்ணு வந்து சொல்லுவா முதல் வரன் சரியா படியலைன்னு ஒன்று, எனக்கு கல்யாணம் ஆகிட்டா நீ நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா, எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படிங்குவா. உடனே அவள் சொல்லுவா, என்னடா நமக்கு நம்மளோட நம்ம நிலைமை என்ன, நம்ம இவ்வளோ அவங்க கேட்குற அளவுக்கு நம்மளால் போட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் மகள் ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறா, நீங்கள் அழகாக சொன்னீங்க அந்த இடத்த. மகள் ஏன் தன்னை விட்டு பிரிந்து போகிறாள் என்பது காரணம் தான் அழகாக இருப்பது தானா, ம். அதற்கு தான் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போக துடிக்கிறாளோ. அந்த பொண்ணு வந்து ஒரு தடவை சொல்லுவா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்க எல்லாரும் உன் தங்கியான்னு என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அது அவளுக்கு அப்படி டக்குன்னு உறுத்தும் அவளுக்கு. அது அழகாக அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க. ஆமா. அது வந்து அது வந்து வெரி வெரி சட்டிலா அந்த சைக்காலஜி வந்து பெண் குழந்தைகள் இருக்கிற முக்காவாசி அம்மாக்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல அந்த டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா. ஏதாவது ஒரு உண்மையாகவே. இடத்துல இப்போ அந்த பெண் வந்து தன்னோட அம்மாவ வந்து ஒரு காம்படிட்டரா பார்க்குற இடங்கள் இருக்கு. ம், அது ம். இல்லாம இருக்கக்கூடிய அம்மா, பெண் உறவுங்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட உறவு. ம். ஸோ அந்த மெல்லிய இடத்த வந்து அவங்க அழகா எடுத்து பண்ணியிருக்காங்க. அதில வந்து சுதா வீட்ல இருக்க மாட்டேன் என்று தெரிஞ்சு தான் நீங்க வந்தீங்களா? அப்படிங்கும்போது அவளுக்கு ஏற்படுற அந்த அதிர்ச்சி, கல்யாணத்த பத்தி நீங்க என்னதான் முடிவு வச்சிருக்கீங்க? கரெக்ட்டா சொல்லுங்க அப்படிங்கும்போது, கல்யாணத்த பத்தி ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமா. அந்த நல்ல முடிவு அப்படிங்கிறது இது, இந்த கதை வந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதை. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த காலத்துல இப்படி எழுதிடலாம், இந்த கதையெல்லாம் எழுதிடலாம். 60 வருடங்களுக்கு குறைந்தபட்சம் 60 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த கதையை இப்படி எழுதும்போது, என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்க குடுத்துருப்பாங்க. அப்படியே உண்மையா தத்ரூபமா ஒரு பெண்ணுடைய ஒரு கணவனை இழந்த இளம் பெண்ணுடைய ஒரு ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை கம், அவங்களும் ஒரு மனிஷி தானே, அவங்களும் ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் அ உமன். அதை எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்கிறது இதை விட அழகாக சொல்ல முடியல. அவன் சொல்லுவான் பேச்சு இன்னும் முடியல அப்படிங்குவான். அதுக்கு அதோட உண்மையான ரீசன் வந்து ஹி வாண்ட் டு கன்வே, ஆனால் அவள் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். ஆமா. அங்கே அந்த இடத்துல எகெயின் வில் கோ டு த 60s. அவன் அவன் கூட டைரெக்டாக சொல்ல மாட்டான், நான் இங்கே அடிக்கடி வர்றது வந்து சுதாவை பார்க்க வரவில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவான். நான் அவங்கள பார்க்க வந்தேங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ அழகா. அதாவது இதுல இந்த கதையில நெறைய இடத்துல அந்த சட்டிலிட்டில எங்கேயுமே வரம்பு மீறாத, எந்த ஒரு வார்த்தையும் கிராஸ் பண்ணாத ஒரு கிராஃப்டிங் இருக்கு இந்த கதையில. அழகான வார்த்தை சொன்னீங்க, கிராஃப்டிங். அதாவது அப்படியே அஹ், எ- ஏதோ போகிற போக்கெல்லாம் எழுதி போகிற கதை கிடையாது இது. ஆமாம். இதில் ஒரு வார்த்தை சொல்லுவான் இல்லையா, ஆமாம். அவன் வந்து அவ வந்து அதாவது இவ திட்டுவா, நீ வெளில போங்க அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுவா. அப்போ வந்து அவன் எழுந்து போகிறதுக்கு முன்னால் அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாயில் சொன்ன முடியாது, அதே வரியை படித்தாதான் சரியாக இருக்கும். ஒரு கணம் முகுந்தன் அவள் முகத்தை மனதில் பதித்து கொள்வோன் போல மௌனமாக உற்று நோக்கினான். பார்வையும் குரலும் பூக்களாய் அவள் மேல் உதிர்ந்தன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். இதை விட அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. கரெக்ட், கரெக்ட், அதை கரெக்ட். விட இந்த பொண்ணு வந்து சுதா வந்து, ஓ இந்த தடவையும் கல்யாணம் முடிவாகலையா அப்படிங்கிறது அப்படிதான் சொல்லுவா. ஓ இந்த ஆமா. தடவையும் தட்டி போச்சா. அதாவது இந்த சீரியஸ்னஸ் தெரியாம, என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் அம்மா வந்து வாஸ் இன்வால்வ்டுங்கிறது கூட தெரியாம, ரொம்ப அது அந்த கரெக்ட். பெண்ணோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எழுதியிருப்பாங்க. இந்த கதை உண்மையாவே வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா இந்த கதை வந்து நம்ம பாதி வரைக்கும் எது திருப்பு முனைன்னே தெரியாம ஏதோ ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எல்லாமே அன்பிலீவபிளா ஆரம்பத்துல இருந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தா யாரோ ஒருத்தர் சாவ போறான் அப்படின்னு நம்ம சினிமால நினைப்போம்ல. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தா அப்புறம் என்ன கதை? அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து ரொம்ப அழகா வந்த உடனே ஏதோ நடக்க போறதுங்கும் போது இது வந்து ஒரு வித்தியாசமான பாசிட்டிவ் தான் இதுவும். பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா, இங்க யாரும் யாரையும் காயப்படுத்தல. அவன் தன்னோட உண்மைதான். விருப்பத்த சொல்றான். இது இவளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதுல காயப்படுறதுன்னா சுதா வேணாம். பட் சுதாக்கு இது ஒண்ணும் பெரிய சீரியஸ்னஸ் இல்ல. அடுத்த வரன் வந்து நல்லா அமைஞ்சா அவ சந்தோஷமா போயிட போறா. சோ இதுல யாரும் காயப்படல. பட் ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான். அதே சமயத்துல ஒரு ஒரு அழகான ஒரு சஸ்பென்ஸ் இது இதுக்குள்ள. இல்ல, அந்த முகுந்தனுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் அவங்க அழகு மட்டும் இல்ல, அவங்களோட இன்டலெக்சுவலிட்டிங்கிறதையும் எக்ஸாக்ட்லி. ரொம்ப சட்டிலா அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு இது வந்து எக்ஸாக்ட்லி.
இந்த கதையை வந்து எழுதுறது உண்மையான கஷ்டமான விஷயம். இது வந்து ஒரு அழகு பேஸ்டு கதையாக கொண்டு போகல அவங்க. அதை ஆமா. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். கதையோட முடிவு கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது மனசிற்குள் ஒரு சிலிர்ப்பு, ரொம்ப அப்படி கண்லேருந்து தண்ணி கொட்டும் அவங்களுக்கு. ஆனால் மெதுவாக ஒரு புன்னகை உதடுகள் மெதுவாக ஒரு புன்னகை செய்து கொண்டிருக்கின்றன என்பது அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க சூடாமணி. ஐ மீன் கிரேட்டஸ்ட் ரைட்டர். பிரில்லியண்டா இருக்கு அந்த ஸ்டோரி. தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய ரைட்டர். என்னோட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய புகழ் போராதுன்னு தான் என்னோட அபிப்பிராயமாக நான் நினைக்கிறேன். கரெக்ட். வாஸ்தவம். ஐ அக்ரி. நல்ல நல்ல ஸ்டோரி. வாய்ப்பு. தேங்க்ஸ். தேங்க்யூ. எனக்கு இந்த ஸ்டோரி நீங்க சஜஸ்ட் பண்ணி தான் இந்த கதையை நான் படிச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ இந்த எல்லாரும். கதைப்போமா நிகழ்ச்சியில நம்ம திருப்பியும் புது கதையோட சந்திப்போம். நன்றி. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம்.